now that war has been declared, Krishna sets about with his plans to ensure victory for the Pandavas. He knows that his brother Balarama was fond of Duryodhana and might be tempted to join the Kaurava army and fight against the Pandavas. Krishna did not want to fight against his own elder brother, and he had to ensure that Balarama was elsewhere when the great war was being fought. Krishna stops Balarama when he is on the way to Hastinapura, saying that he wanted to speak to him. Krishna creates a magic cow which strays into the nearby paddy fields, destroying the crops. Balarama, who is primarily a farmer's deity, sees this and is shocked that the hard-earned labor of the farmers was being destroyed. So he just throws a small stone at the cow, hoping that it'll run away. But the cow, unfortunately, falls down dead. Krishna pretends to be aghast at this and says it's a crime to kill a cow. அண்ணா பசுவதை செய்யக்கூடாது, சிசுவதை செய்யக்கூடாது, மாதரை கொல்லக்கூடாது, தூதரை கொல்லக்கூடாது என்று சொல்வார்களே. அநியாயமாக இப்படி ஒரு பசுவை கொன்று விட்டீர்களே. தம்பி, இதுக்கு நான் என்னடா செய்யனே? பசுவை கொன்ற பாவம் தருணா, தீர்த்த யாத்திரை போனாதான் பாவம் தருணர். நான் உண்டியா எப்படிடா போர்த்துனார். ஏற்கனவே விதுரர் வில்லு முடிச்சுட்டுக்கிறார். அவர் கூட தீர்த்த யாத்திரை போனோம்னாரு. ரெண்டு பேரும் ஒன்னா போய் வாங்கன்னு ஜதை சேர்த்து விட்டேன். So in one stroke, Krishna eliminates two warriors who could have been a threat to the Pandavas, Balarama and Vidura. So when the great war is being fought, Balarama and Vidura, who are on pilgrimage, are oblivious to the carnage which is happening in Kurukshetra. 12 ஆண்டு வனவாசம் காட்டிலே கழித்து விட்டோம். காட்டிலே கழித்தீர்கள். ஓராண்டு அய்யாதவாசம் விராட நாட்டிலே கழித்தீர்கள். கழித்து முடித்த உடனே ஆமா, யாரை தூதாக ஏவினோம்? யாரை? என் பகவான். ஆமா, மாமா மாமா கண்ணன் கண்ணன் அவரை தூதாக அனுப்பி இருக்கிறோம். அஸ்தினாபுரம் சென்றிருக்கின்றார். சென்ற கண்ணன் இன்னும் வரவில்லை. எங்கள் அண்ணன் நாடு கொடுத்தாரா அல்லது மறுத்தாரா ஒன்றும் புரியவில்லை. அதிலிருந்து இதுவரையிலும் யார் வந்து எந்த நேரத்தில் சாஸ்திரத்தை கேட்டாலும் வித்துரு பேதம் என்று அனைவருக்கும் சாஸ்திரத்தை எடுத்து சொல்லி வருகிறேன். யார் வந்து கேட்டாலும் சொல்லி வரீங்க. சாஸ்திரம் என்பது பொது, அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். யார் வந்து எந்த நேரத்தில் கேட்டாலும் மித்துரு வேதமின்றி சாஸ்திரத்தை சொல்லிக் கொண்டு வருகிறேன். Krishna returns from Hastinapura and tells the Pandavas all that had transpired in the Kaurava court. When he says that Duryodhana tried to capture and jail him, for the first time even the peaceful Dharmaraja gets angry and wants to go to war immediately. He sends invitations to Pandava allies to join them in this war against the Kauravas. தம்பி பீமா, உன்னுடைய தோழிகளுக்கு வேலை கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. என்ன ஆணவம் இருந்தால் அந்த துரியோதனன் கண்ணனையே சிறைபிடிக்க நினைத்திருப்பா. எல்லா நாடுகளுக்கு நிருபத்தை அனுப்புங்கள். யாரெல்லாம் தர்மம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் நம்ம பக்கம் வரட்டும். எல்லா நாடுகளுக்கும் நிருபம் போனது. எல்லாரும் தர்மருடைய அணியிலே சேர்வதற்காக அணியாக வருகிறார்களா? Shalya, the king of Madra kingdom and the maternal uncle of the Pandavas, is on his way to join the army of Dharmaraja against the Kauravas. சல்லியன் ஒரக்குரணி சேனைகளோடு வந்து கொண்டிருக்கிறான். அவன் சாமானியம் இல்லாத மிகப்பெரிய வீரன். அவனை எப்படியாவது நம்ம அணியில சேர்த்துக்கணும்டான்னா அது எப்படியும் அம்மா முடியும். அவன் பாண்டவர்களுக்கு தாய் மாமன். உங்களை போய் நீங்க பாண்டவர் பக்கம் போனா நீங்க போவீங்களா? அது மாதிரி தானே அவன் ஒன்னா. மருமகனே, சூழ்ச்சி செய்தால் ஆகாதது ஒன்று இல்லைடா. Shakuni schemes to get Shalya on the Kaurava side, and he asks Duryodhana put up a free eatery on the path of Shalya's army. எல்லாம் பசியோட வந்து நிற்கிறாங்க சேனைகள். அவர்கள் வருகிற வழியிலே ஒரு போஜன சாலையை உண்டு செய், எல்லாரும் போய் சாப்பிடட்ட. சேனைகள் எல்லாம் சாப்பிட்ட பிறகு, சல்லியனும் சாப்பிட்ட பிறகு நீ போய் அவன் காலில் விடு. The eatery is also mischievously named as though it was put up by Dharmaraja, and Shalya's army dines there. Duryodhana falls in Shalya's feet after the army has had dinner, and Shalya realizes that he has been tricked. எல்லாரும் சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட பிறகு துரியோதனம் போய் சகுனி மாமான்னு சல்லியன் காலில் விழுந்தான். துரியோதனா, நீ எங்கடா வந்தனர்? இந்த போஜனசாலையை எந்த தான் மாமான்னா
வெளியில தர்ம போஜனசாலைன்னு போர்டு வச்சிருக்குதேடான்னாரு. தர்ம போஜனசாலைன்னு போட சொன்னேன், யாரோ சேர்த்துட்டு இருக்கிறாங்கன்றான். தர்மர் போஜனசாலைன்னு எழுத்துட்டு இருக்கிறாங்க. துரியோதனா, உன் வீட்டு சாப்பாட்டியடா நான் சாப்பிட்டேன். அம்மா மாமா, உன் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு உன்னை நான் எதிர்க்க மாட்டேன் என்று அந்த சல்லியன் துரியோதனுடைய அணியிலேயே சேர்ந்து விடுகிறானா. Shalya with his army joins Duryodhana to fight against his own nephews. Shakuni wanting Shalya on Duryodhana's side has another reason which will be revealed in the 17th day of war. Dharmaraja is sad to lose the support of Shalya and his army, and he takes a promise from his maternal uncle Shalya. He says that one day in Karna's battle against Arjuna, Duryodhana would request Shalya to be Karna's charioteer. Dharmaraja asks Shalya to accept this, and being Karna's charioteer, also requests him to constantly undermine Karna's confidence in himself. Shalya hence becomes one of the causes of Karna's death. The Kauravas have the support of 11 Acronis or armies against the 7 Acronis or armies of the Pandavas. Each Acroni or division of army has 21,870 warriors on chariots, 21,870 warriors on elephants, 65,610 warriors on horseback, and 1,09,350 foot soldiers. Duryodhana appoints Bhishma as the general of the Kaurava army. பாண்டவரிடத்திலே 7 அக்ரோனி சேனைகள் வந்தது, கௌரவரிடத்திலே 11 அக்ரோனி சேனைகள் வந்ததா. இந்த 11 அக்ரோனி சேனைகளுக்கு தலைவராக பிதாமகனாயிருக்கிற பீஷ்மரை நியமித்தார். ஒரு நாள் துரியோதனம் போய் தாத்தாவை வணங்கி, தாத்தா, சண்டையை துவங்குவதற்கு முன்பாக யாரையாவது பலி கொடுக்கணுமாமே, யாரை பலி கொடுக்கலாம், சண்டையை துவங்குவதற்கு யாரிடத்துல போய் நாள் கேட்கலாம் என்றார். Before any battle, it was a custom in those times to sacrifice a physically perfect human being with 32 marks of physical perfection to Kali, the goddess of the battlefield. 4 people in the Kaurava and Pandava army qualified as having the 32 marks of physical perfection. They were Duryodhana's son Lakshmana Kumara and Shalya in the Kaurava army, and Arjuna and Krishna in the Pandava army. None of these 4 could be offered as sacrifice, and Bhishma suggests a 5th, Aravan, the son of Arjuna and Ulupi. ஒன்றனவ படைகள் எல்லாம் ஒரு பகல் தன்னில் கொல்வானே, நின்றனன் அரவான் என்பான், நீ அவன் தன்னை வேண்டில் கொன்றனை பலிகொடென்று கூறும் அக்குமரர் கொன்றால் வென்றுனக்கு அரசும் வாழ்வும் எய்தலாம் விரைவின் என்றான். நம்ம 11 அக்ரோனி சேனைகளையும் ஒரே ஒரு பகல் பொழுதிலே கொன்று விடுவார். அர்ஜுனுடைய பிள்ளை, அவனுக்கு அரவான்னு பேர். அந்த அரவானை பலி கொடுத்து சகாதேவன் சொல்கிற நாளிலே நீ சண்டையை துவங்கினால் வெற்றி பெறுவான்னு சொல்லல, எய்தலான்னார். Bhishma asked Duryodhana to consult with Sahadeva, an expert astrologer, as to what would be the correct time to offer the sacrifice so that they could be victorious. Duryodhana was skeptical whether Sahadeva would give the correct answer, as he was actually a warrior in the enemy camp. துரியோதனா, உனக்கு தான் வேண்டியவன் வேண்டாதவன்லாம். ஆனா சகாதேவன் சோதிடன், அவன் தர்மம் தவற மாட்டான். நேரா சகாதேவன் இருக்கிற இடத்துக்கு உள்ளே போகிறான். சகாதேவா நடக்க இருக்கிற பாரத போரிலே
அந்த தருமனுடைய தலை கீழே உருள வேண்டாம், எனக்கே வெற்றி கிடைக்க வேண்டாம், அதுக்கு நாள் பார்த்து சொல்லணும்னா சோதிடனானதுனாலே சாஸ்திரத்தை கட்டுப்பட்டு இந்த சகாதேவன் பார்த்தான். அந்த மார்கழி மாதத்திலே சூரியனும் சந்திரனை ஒன்று சேருகிற நாளிலே ஒரு சுத்த வீரனை பலி கொடுத்து நீ சண்டை துவங்கலனா உனக்கு வெற்றி உண்டாகாதுன்னா நான் சமர்களா நான் சொல்ல வேண்டும் சாமி வேண்டும். நான் சொல்ல வேண்டும் சாமி வேண்டும். அந்த தர்மத்தல சொல்ல வேண்டும் சாமி வேண்டும். பிரியமாய் அழுவாய் பிரியமாய் ஓட்டுவேன், பிரியமாய் வர பிரியமாய் ஓட்டுவேன். நீங்கள் அஸ்தினாபுரத்தில் செய்யக்கூடிய வேலை என்ன, அதை தெள்ளந்தெளிவோடு எனக்கு எடுத்து சொன்னால் சொல்வதற்கு தடை இல்லை. என்ன நான் ஜாதகம் பார்த்து சொல்கிறேன். சகாதேவா அண்ணா, பாண்டவர் ஒருவன், ஆமாம், உட தமையன் தமையன் அந்த தர்மன் தர்மராஜன், அவன் தலையானது இந்த பூமியில விழ வேண்டும். விழ வேண்டும். அதற்கு தான் அதற்கு அப்பா முன்பாடு யாரான தம்பியோ அடையாளமியோ அப்பா முன்பாடு யாரான தம்பி அடைய தம்பி அப்பா நல்ல மகவே நல்ல நாராயணையும் அட நல்ல மகவே நல்ல நாராயணையும் அவ தகுமான சாஸ்திரம் பார்த்து நீ சொல்லவும், தகுமான சாஸ்திரம் பார்த்து நீ சொல்லவும். அவ முன்னாடி யாரோட தம்பி அடைய தம்பி. Though Sahadeva knows that what Duryodhana was asking would lead to the destruction of the Pandavas, Sahadeva, being true to his knowledge, gives Duryodhana the correct answer as to the right time to offer the sacrifice. In the Bharatam renditions, it is Bhishma who suggests Aravan as the right sacrifice. But in Kuthu, Sahadeva is the person who points Aravan out to Duryodhana. அமாவாசை தினம் கதிர்மதி ஒன்று கூடும் நாள் அன்றைய தினத்திலே வல்லபமான ஒரு நல்ல நரனை கொன்று அவனுடைய உதிரத்தை எடுத்து பாராகிய ருத்ரபூமியிலே இறைத்து யுத்தத்தை துவங்கினால் அவர் பக்கம் வெற்றி அப்படின்றார். அந்த பிள்ளை எப்படி இருக்கணும்? ஓர் தாய்க்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும், எதிர்ரோமம் முளைத்தவனாக இருக்க வேண்டும், முன்கோபம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு வல்லபமான நரனை கொண்டு வந்து நீ பலியூட்டினால் உன் பக்கம் வெற்றி அடையினான்னு சொல்றாரு சகாதேவன் துரியோதன மகாராஜாவுக்கு. சரி, அந்த வல்லபமான நரன் எங்கே இருக்கிறான் அதுவும் நீயே சொல்லு. இருக்கின்றான் அண்ணா, ஐயோ அண்ணா, அண்ணா, இருக்கின்றான் அண்ணா, நகலோகத்தினில் நககன்னி மகன் இருக்கின்றான் அண்ணா. ஐயோதுபா அண்ணா, அவன் யார், எங்கே இருக்கிறான் என்று கேட்கிறீர்களே? அவன் யாருக்கு பிறந்தவன், அங்க எங்க இருக்கிறான்? அண்ணா, அர்ஜுனனாக கண்ணிக்கும் பிறந்தவள் அரவன் என்ற பெயர் பெற்றவனவன். அர்ஜுனனாக கண்ணிக்கும் பிறந்தவன் அரவன் என்ற பெயர் பெற்றவனவன். இருக்கின்றான் அண்ணா, நாகலோகத்தினில் நாககன்னி மகன் இருக்கின்றான் அண்ணா. சந்திரகூல பூபன் வந்தேன் தனஞ்சயன் என்ற அப்பாலே அரவ பூபானும் வரே தீர பராக்கரமாக அறம் பல பலன
அழகாய் பூஜங்கள் மின்ன ஆரம் பால பாலன அழகாய் பூஜங்கள் மின்ன அரவ பாலனும் வாரேன் திருவேகமாக. Munusami, a potter living in a village called Nedumurai, about 20 kilometers away from Kazhiur, was commissioned by the village to sculpt both the head of Aravan and the torso of Duryodhana for the climactic event Padugalam. Munusami was originally a Kuthu actor who, when he got married to Bala Guchalampal, the daughter of a potter, took up his father-in-law's profession and gave up acting. He is now a potter himself and he sculpts the idols for all these festivals. அங்கிருந்து நேரா நாகல் உலகத்துக்கு போனா இந்த அரவானை பார்த்தான். அரவானை வருகிற அமாவாசை என்று உன்னை நான் பலி கொடுக்க தீர்மானித்து விட்டேன், என் பலிக்கு நீ வந்து விட வேண்டும் என்றார். பெரியப்பா, நீங்கெல்லாம் வாழ்ந்து கட்டங்க, நாங்களாம் வாழ போறோங்க, என்னை பலிக்கு கூப்பிடுறியே. தந்தைக்கு செய்த கொடுமையெல்லாம் எனக்கு தெரியும், அதனால் அவரை அடித்து கொஞ்சம் இம்சை பண்ணுறார் அரவான். துரியோதன மகாராஜா அடிச்சு பண்ண சொல்லி, என் உயிரே போனாலும் சரி உன் பாதத்தில் தான் போகணும், ஆனால் இந்த நாடு நான் ஆளலாம், ஆகையால நீ எனக்கு கடவுளுக்கு வரணுன்றார். உன் ஜாதக பார்க்க நேரம் எப்படி இருப்பதென்று வந்த சிக்கலத்திலே என் தந்தை சிறிய தந்தை சகாதேவ மகாராஜன் தான் நல்லதோர் வேலையும் நல்லதோர் நாளையும் பார்த்து ஜாதகத்தை பார்த்து என் உயிர் போக போகிறது. நாளை வரும் அமாவாசை அன்று யார் அழைத்தாலும் அழைக்காமல் போனாலும் இரவு 9 நாழிகைக்கு என்னுடைய உயிர் பிரியம்படி இருக்கிறது. அப்படி பிரிந்துவிடும் சொன்ன என் தந்தையானவன் வீணாக போகும் உயிரை உன்னுடைய கடவுளுக்கு நான் வர வேண்டுமா தந்தையே? பிரியப்பாய், வருகிற அமாவாசை வரையிலே என் உடம்புல எந்த பின்னமும் இல்லாமல் இருந்தால் நான் பலிக்கு வருகிறேன் என்று ஒத்துக்கிட்டான். சரி, நான் தனிமையாக நானாக என் இஷ்டம் போல் சொல்ல முடியாது, நான் கடவுளுக்கு வரணும். என்னை பெற்ற தாய் இருக்கிறார்கள், அவர்களை கேட்டு ஒரு வார்த்தை, அதன் பிறகு வருகிறேன் உன் கடவுளுக்கின்றார். மாதா வந்தனோ அம்மா வந்தனோ அரவ பூபன் வந்தனோ இரவு பகல வந்தனோ அம்மா வந்தனோ தாயே வந்தனோ. பேசுவது ஏது அளவு கண்மணியே ராஜா மேவி அவனை தாவி அழைக்கிறார், மேவி அவனை தாவி அழைக்கிறார். இரவிலும் பகலிலும் கண்ணாம் அழவா நந்தா முகுந்தா ஜனாத்தனா பாண்டவர் தகாயா பரந்தாமா வென்று எங்க அண்ணன் இருந்தா எங்க அண்ணன் உயிர் காப்பாற்றா. மகனே, நீ போகக்கூடாதுன்னு தாய் மயக்கமுற்ற நிலையில் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளையை ஒரு தாய் பள்ளிக்கு அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியாது. ஆனால் தாய் விழுந்த உடனே மாழவனை துதிக்கிறார் அரவான். கண்ணபுரா, நீ தான் என்னை காக்க வேண்டும், அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையை தரணும். Krishna then goes and meets Aravan and requests him to be the sacrifice to Kali on behalf of the Pandavas. But Aravan says that he has already promised Duryodhana that he will be his sacrificial offering on the forthcoming new moon day. பங்காளிகளுக்கு அக்கிரமமே குடிக்கொண்ட துரியோதனன் ஜெயித்தால் உன் மனம் வெற்றி பெறுமா? 12 ஆண்டு காட்டிலேயும் ஓராண்டு நாட்டிலேயும் தாயாது செய்த கொடுமையினால் வனவாசத்தில் இருந்தார்களே, உன் தந்தைமார்கள் வெற்றி பெற்றால் உன் மனம் சந்தோஷப்படுமா? என்ன மாமா விளையாட்டு? எங்களுக்கு எதிரியாக பிறந்த நாள் முதல் கொண்டு வளர்ந்த நாள் முதல் கொண்டு எதிரியாக விளங்குகிறான் துரியோதனன். ஆமா, அவன் ஜெயித்தா எங்களுக்கு பெருமை, எங்க அப்பா ஜெயிச்சாதான் எங்களுக்கு பெருமை. எங்க அப்பா பாண்டவர்கள் ஜெயித்தால் உன் மனம் சந்தோஷப்படும். பாண்டவர்கள் ஜெயித்தாதான் என் மனம் சந்தோஷம். அப்ப நான் பாண்டவர் பக்கம் உன்னை களபலி கூப்பிடுறவா? அட போ மாமா, இதற்கு முன்பதாக அழைத்திருக்கிறோம். எதற்கு முன்பதாக? எனக்கு தெரியல. துரியோதனன் அழைப்பதற்கு முன்பதாக அழைத்திருந்தால் என் பெரிய தந்தைக்கு சிறிய தந்தைக்கு வந்திருப்பேன் சொல்லியிருப்பேன். அதனால வாக்கு கொடுத்துட்டேன். சொன்ன வார்த்தை பேச முடியாது.
மாத்தி பேச முடியாது. சரி சொன்ன வார்த்தை நீ மறுத்து பேசவே வேணாம். மாத்தி பேச மாட்டேன். நீ சொன்ன வார்த்தை என்னவோ? He also says that he had only promised Duryodhana that he'll be the sacrifice if there were no physical imperfections on his body before the new moon day. இந்த அமாவாசைக்குள்ள என் அங்கத்தில் ஒரு அங்கம் குறையாமல் இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு கடவுளுக்கு வருகிறேன் என்று உரைத்திருக்கிறேன். நாளை வரும் அமாவாசை அன்று என் தேகம் அது பின்னப்படாமல் இருந்தால் சத்தியமாக உன்னுடைய கடவுளுக்கு வருகிறேன். Krishna tells Aravan that he'll not be breaking his promise to Duryodhana as the Pandavas will be sacrificing him one day earlier. நாளைய வரும் அமாவாசைக்கு வருகிறேன் என்று சத்தியம் செஞ்சுட்டேன். வருகிறேன் வாக்குறுதி கொடுத்துட்டேன் இல்லையா? ஆமா. நான் இன்னைக்கு அமாவாசை கூப்பிடுறேன் வா ஓய். மாமா மாமா நான் விளையாட்டா உனக்கு பூனை குருமான்றேன். இல்ல உனக்கு பூனை குருமா எப்பவுமே உன்னை விட்டு போவாதுன்னு நினைக்கிறேன். ஏன்? நாளை தானே அமாவாசை. நான் இன்னைக்குன்னு சொல்றேனே வா. அது எப்படி இன்று அமாவாசை வரும்? ஏன் வராது? வராது. அமாவாசை இன்று என்று நிரூபித்தால், அமாவாசை இன்று என்று நிரூபித்தால் என் தந்தைமார்களுக்கு கடவுளுக்கு நான் வருகிறேன். In Indian traditions, people offer prayers to their departed ancestors on a Amavasai or new moon day, and Sahadeva has suggested an auspicious new moon day for Duryodhana to offer Aravan as a sacrifice. Krishna whimsically chooses to perform this ritual to the ancestors on the day before the new moon or Amavasai. அமாவாசைக்கு முன்னாள் சதுர்த்தசி அன்றே அமாவாசையாக மனசிலே பாவனை செய்து கொண்டு தர்ப்பணமெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார். Surya and Chandra, the sun and moon gods, are surprised to see Krishna perform this ritual the day before the actual new moon. So they come down to earth to inform Krishna that he has got the date of the new moon wrong and he should perform the ritual the next day. சூரியனும் சந்திரனை இறங்கி வந்து கண்ணனை வணங்கினார்கள். கண்ணா நாளைதானே அமாவாசை, ஏன் இன்னைக்கே நீங்க தர்ப்பணம் எல்லாம் கொடுக்குறீங்கன்னா? அமாவாசைன்னா என்ன பண்ணார்? இந்த கிரகத்திலே சூரியன் யானும் சந்திரன் யானும் ஒருவருக்கொருவர் ஒருவர் முகத்தை பார்த்து ஒருவருக்கொருவர் நாட்டு மக்களுக்கு காட்சி கொடுக்கும் நாள் அமாவாசை. புரிந்து விட்டதா? கையை இப்படி தூக்கையா. ஒரே கிரகத்திலே ஆமா அப்படி திரும்பி பாருங்க ஒண்ணு. ஒருவர் ஒருவர் முகத்தை பார்த்து ஆமா நாட்டு மக்களுக்கு காட்சி கொடுக்கும் அந்த நேரம் அமாவாசை. ஆமாம், புரிந்து விட்டதா? அப்படின்னா இப்ப எப்படி வந்துக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர்களே அறியாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா. இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒரே கிரகத்திலே ஒரே நிலையாக நின்று ஆமா ஒருவர் அப்படி பாருங்க. நான் ஒருவர் முகத்தை பார்த்து நாட்டு மக்களுக்கு காட்சி கொடுக்கிறீங்களே, ஆமா. அப்ப இன்னைக்கு தான் அமாவாசை. தம்பி சந்திரா, மதி மோசம் போனோமே மாயகிரிசராலே, மதி மோசம் போனோமே மாயகிரிசராலே. While the head of Aravan is made in the potter's village, the body is made using straw and wood in the festival village itself. The whole process takes about 8 hours, after which the potters hand over the Aravan sculpture to the villagers.
priest removes symbolically the 32 marks of physical perfection on Aravan's body and puts them in a pot. While the narrative of Aravan under various names is a pan-Indian narrative, the narrative of Aravan being the sacrifice to Kali in the Great War is only found in Tamil renditions of the Mahabharata. Aravan in these renditions had no problem being the human sacrifice, but he had 3 conditions to make. First, he did not want to die as a bachelor. Second, he wanted to watch the Great War even after he was sacrificed. And third, being a warrior himself, he wanted to at least fight one day in the war. Krishna agreed to all of Aravan's conditions. என்ன மகாபாரத யுத்தத்திலே 18 நாட்கள் வரைக்கும் எனக்கு நான் என் உயிர் போகக்கூடாது. சரி கடக்கன் பார்வை எனக்கு தேவை. மருகா அக்கிரமமே குடிகொண்ட துரியோதன் வெற்றி பெறுகிறானா? ஆமா ஆமா. இல்லை தர்மமே ஜெயம் கொண்ட தர்மராஜா வெற்றி பெறுகிறாரா? யார் மணிமணி சூட்டி இந்த நாட்டை ஆளப் போகிறார் என்பதை பார்ப்பதற்காக கடக்கன் பார்வை தேவை. என்னுடைய நல்லாசியினால் இந்த 18 நாள் சண்டை முடியும் வரை உனக்கு குருச்சேத்திர பூமியிலே யார் யார் என்னென்ன செய்கிறார்கள், யார் யாரை மடிக்கிறார்கள், எத்தனை பேரை மாய்க்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக கடக்கன் என் உயிர் போகக்கூடாது. நான் கடைக்கண் பார்வை தருகிறேன். குருச்சேத்திர பூமியிலே நீயாக அமர்ந்து என்னுடைய அங்கங்களை சிதைத்து நீயா அறுத்து கொண்டு உதிரத்தை எடுத்து ருத்ர பூமியில இறக்கிறோம். அப்படி ஆகட்டும். ஆகட்டும். ஐயோ என் மகனே கண்டே அருந்தவ பாலகனே, ஐயோ என் மகனே அருந்தவ பாலகனே, ஐயோ என் மகனே கண்ணே அருந்தவ பாலகனே, ஐயோ என் மகனே அருந்தவ பாலகனே, பெற்றவீரனுக்கு கண்ணு பற்றி எறியுதடா, பெற்றவீரனுக்கு கண்ணு பற்றி எறியுதடா, ஐயோ என் மகனே ஐயோ என் மகனே அருந்தவ பாலகனே, ஐயோ தவமாய் தவமீருந்தேண்டா கண்ணே 300 நாள் சுமந்தேண்டா, தவமாய் தவமீருந்தேண்டா கண்ணே 300 நாள் சுமந்தேண்டா, முந்தி தவம் இருந்தேண்டா கண்ண 300 நாள் சுமந்தேண்டா, ஐயோ ராஜா. After the sacrifice of Aravan, the armies of the Pandavas and the Kauravas enter into battle formation. The Kaurava army is numerically far superior to the Pandava army, and Duryodhana wants to know from Bhishma as to how long it would take for the Pandava army to be destroyed. துரியோதனன் வந்து தாத்தாவை பார்த்தான். தாத்தா எங்க பார்த்தாலும் சேனைகளா இருக்கிறது, 11 அக்ரோணி சேனைகள் என் பக்கத்திலே வந்திருக்கிறது, பாண்டவரிடத்திலே வெறும் 7 அக்ரோணி சேனைகள் தான்.
அந்த ஏழகரணி சேனைகளை அழிப்பதற்காக எத்தனை நாள் ஆகும் என்றார். Bhishma says it will take him half a day to destroy the Pandava army, while Drona could do it in 3 days, and Karna would take about 5 days to destroy the entire Pandava army. Drona's son Ashwatthama, he says, is the best warrior in the Kaurava camp, and he could destroy the entire Pandava army in 24 minutes. Duryodhana is pleased as he thinks that the war is already won, and Bhishma rebukes him by saying, "You just asked about the strength of our army, and you never asked about the strength of the opposing force." Bhishma then speaks about the strength of the Pandava army, and Duryodhana is dispirited. ஒரே ஒரு கணப்பொழுதிலே கண்ணமுடி கண்ணத்தரகத்துக்குள்ள எல்லாரையும் அழித்து விடுவான் என்றார். அது வேற யாரும் இல்ல, அர்ஜுனன் தான். அர்ஜுனிடத்துல பாசுபதாஸ்திரம் இருக்குது. கண்ணமுடி கண்ணத்தரகத்துள்ள உலகத்தையே அழித்து விடும். At this point of time, the author of the epic, Vedavyasa, enters his own narrative and asks Dhritarashtra whether he wanted his eyesight back so that he can watch the great war. சுவாமி, யாருக்கு வெற்றி உண்டாகும் என்றார். நிச்சயமா உன் பிள்ளைகள் ஜெயிக்க மாட்டாங்கடா. பிள்ளைகள் பிறந்ததை வளர்ந்ததை எதையுமே நாம் பார்க்கல. சாகரத்தையா போய் பார்க்கணும். நான் பார்க்க விரும்பல, ஆனா கேட்க விரும்புகிறேன் என்றார். Vyasa does another intervention here. He saves Sanjaya, the charioteer of Dhritarashtra, from Satyaki, saying that Sanjaya was too precious to be killed in the battle. He also gives Sanjaya the ability to be at all corners of the battlefield simultaneously. Sanjaya is also given the ability to listen to all conversations on the battlefield, and he can also listen to the unspoken thoughts of each warrior fighting in the battlefield. Dhritarashtra hears one of the most comprehensive descriptions of the battle, even as it's being fought. Bhishma organizes the army under the leadership of various generals, and Karna is upset that Bhishma has deliberately given him a lesser position. An angry Karna complains to Duryodhana and says that he'll only step into the battlefield when Bhishma falls in battle. On the Pandava side, Krishna anoints Subedhan, the eldest son of the Virata king, as the general of the Pandava army. அர்ஜுனன் அபிமன்யு துச்சத்துயமனை அதிரதராக சிகண்டி விராடன் தருமரை மாரதர்களாகவ கடோர்கஜன் துருபதனை சமரதர்களாகவா நகுலச்சகதேவர்களை அர்த்தரதராகவும் நியமித்தார். சுவேதன் என்பவனை படை தளபதியாக நியமித்தார்கள். அங்கே அர்ஜுனன் போர்க்கோளம் பூண்டு வருகிறான். அர்ஜுனுடைய தேரிலே பகவான் சாரதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். புல்லாங்குடல் பிடித்த கையிலே குதிரையினுடைய கயிற்றை பிடித்துக் கொண்டிருக்கிறார். Arjuna enters the battlefield with Krishna as his charioteer. In most of the retellings of the Mahabharata, Arjuna is seen as facing a dilemma when he sees all his kinsmen arrayed on the other side of the battlefield. Arjuna throws down his weapons as he does not want to kill his own family. But this narrative of Arjuna's dilemma is narrated only in the 10th day of battle in the Mahabharata, when Bhishma falls in the battlefield at the hands of Arjuna. Sanjaya, who is recounting the events on the battlefield, says in a shocked manner that Bhishma has fallen. Dhritarashtra is aghast and asks as to how Arjuna could have had the heart to kill his own grandfather. Sanjaya then tells Dhritarashtra that on the first day of battle itself, Arjuna didn't want to fight this war with his own kith and kin. இதோ போர் புரிய வந்திருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் யாரு கண்ணா? என்னுடைய தாத்தா வந்திருக்கிறார், மாமன் மைத்துன முதலான எல்லாரும் வந்திருக்கிறார்கள். துரியோதன யாரு கண்ணா? அவனும் எனக்கு அண்ணன் அல்லவா? அர்ஜுனனுக்கு இப்போ மயக்கம் ஏற்படுகிறது. கையில் இருக்கிற காண்டிபத்தை நெகிழ விடுகிறான். இங்க யாருமே எனக்கு பகைவர்களே கிடையாது கண்ணா. எல்லாரையும் என்னுடைய உறவினர்கள். இவர்கள் எல்லோரையும் நான் கொல்லணுமா என்றார். But Krishna managed to persuade Arjuna to fight by narrating his discourse on Dharma, the Bhagavad Gita, to him. This positioning of the Gita Upadesham in the Mahabharata comes at a very dramatic juncture when the patriarch of the Chandravamsam, Bhishma, falls in the battlefield. அர்ஜுனா, நீ துக்கிக்க தகாதவற்றை நினைத்து துக்கிக்கிறாய். தாத்தா என்று சொல்கிறாயே, அந்த தாத்தா என்பது யார்? உடம்பா உயிரா? தாத்தா என்பது உடம்பா இருக்குமேயானால் அந்த உடம்பு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு அழியக்கூடியதுதான்.
தாத்தா என்பது உயிராயிருக்குமேயானால் அந்த உயிரே என்றுமே அழியாதது. அது பருதி காயில் வாடாது, பவனமேலில் வீழாது, பறவை ஆடில் சோறாது, நெருப்பினாலே எரிக்க முடியாது, காற்றாலே அழிக்க முடியாது, நீராலே நினைக்க முடியாது. அந்த அழியக்கூடிய உடம்பை நீ அழிக்கிறாய் என்று நினைக்காதே. நீ ஆகிய எதையும் செய்யவில்லை, எல்லாவற்றையும் உன்னிலிருந்து நான் செய்கிறேன். நீ மாயை வசப்பட்டிருப்பதனாலே இல்லாத பொருள்கள் எல்லாம் உனக்கு இருப்பதாக தெரிகிறது என்றார். Most commentators on the Bhagavad Gita describe the Gita as a dialogue between Arjuna and Krishna. One storyteller said that there were actually 4 voices in the Gita. He said the first 2 voices were of Krishna speaking to Arjuna, and the other 2 voices were of Sanjaya reporting this dialogue to the blind king Dhritarashtra. He described the 4 voices as Para, Pashyanti, Madhyama and Vaikari, with Krishna being the voice of Para, Arjuna being Pashyanti, Sanjaya the charioteer of Dhritarashtra being Madhyama, and Dhritarashtra the blind king being the voice of Vaikari. No real engagement with the Gita, he said, was possible without engaging with these 4 voices, which represented 4 ascending levels of consciousness from Dhritarashtra to Krishna. பாவத்தை நீ ஏண்டா சுமக்கிற? பாவத்தை என் மீது போடி, பானத்தை அவர்கள் மீது போடும்னா. நீயா எதையும் செய்யல, எல்லாவற்றையும் உன்னிலிருந்து நான் செய்கிறேன். சாதி ஜனங்களை ரட்சிப்பதற்காகவும் அதர்மத்தர்களை அழிப்பதற்காகவும் யுகம் யுகமாக நான் அவதாரம் செய்கிறேன். நீயாக எதையும் செய்யவில்லை, உன்னிலிருந்து எல்லாவற்றையும் நான் செய்கிறேன். அவர் ஒரு பெரிய விஸ்வரூபத்தை காமிக்கிறார். அந்த விஸ்வரூபத்திலே இருக்கிற சேனைகள் எல்லாம் ஏற்கனவே மாண்டு எல்லா சேனைகளும் அவர் வாயிலே போய் விழுவதை பார்க்கிறார். ஒரு வாராக கலக்கம் நீங்கி அர்ஜுனன் தேரிலே காண்டீபத்தை எடுத்து நிற்கிறான். Dharmaraja, before signaling the beginning of the war, gets down from the chariot and takes the blessings of his grandfather Bhishma and his teacher Drona. Both Bhishma and Drona are pleased with this gesture of Dharmaraja and reveal to him and Krishna as to when and how they could be killed. Bhishma says that he can be killed on the 10th day of battle if Dharmaraja makes him fight against Shikandi, as Bhishma would not fight with a person who was originally born as a woman. Drona says he can be killed on the 15th day if a person he trusts announces that his son Ashwatthama had been killed in battle. Drona says that he'll immediately throw down his arms, and Drishadumna, who was born to kill him, could easily kill him. All the soldiers in both the Pandava and the Kaurava armies are waiting for a signal from Dharmaraja and Duryodhana respectively, signaling the beginning of the war. When Dharmaraja sees Arjuna back on his chariot with his bow, the Gandiva, he waves his battle flag and signals the beginning of the war, and Duryodhana follows suit. அப்ப ஒரே நேரத்திலே துரியோதனனும் தருமரும் கொடியசைக்கிறார்களே. போர் 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 என்ற வீரவசனத்தோடு எல்லா சேனைகளும் போய் மோதுகிறார்கள். சண்டை துவங்கி கொஞ்ச நேரத்திலே ஆங்காங்கே கை இழந்து கால் இழந்து தலை இழந்து எல்லாரும் உருளுகிறார்களே. மிக பயங்கரமான போரை முண்டி விடுகிறது. இருதரத்தை சேனைகளும் மிக பயங்கரமாக மோதுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் பானங்களாக, எங்கு பார்த்தாலும் ரிம் 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 என்று அம்புகள் பறக்கிறது. வாளோடு வாழ் தினால் 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 என இடிபடுகிறது. Duryodhana has made Bhishma the general of the Kaurava army, while Krishna surprisingly has chosen Subedhan, the eldest son of the Virata king, as the general of the Pandava army. Subedhan is an excellent warrior, and in the first day of battle, he runs amok among the Kaurava army, killing numerous soldiers and threatening the life of even the great warrior Shalya. Duryodhana panics seeing the valor of Subedhan and entreats for the help of Bhishma in handling this. Bhishma enters into a single combat with Subedhan, and a furious battle begins between them. பீஷ்மருடைய தேரந்து எதிரிலே நிற்கிறது. அன்று இருக்கிற படை தளபதிகளுக்கும் கடும் போர் நடக்கிறது. அந்த சுவேதன் சின்னஞ்சிறு பிள்ளையாக இருந்தாலும் பீஷ்மருக்கு ஈடு கொடுத்து அவன் தெய்வீகமான அஸ்திரங்களை வீடு விட்டு கொண்டிருக்கிறான். பார்க்கிறார் பீஷ்மாச்சாரியார், என்னடா இது
ஒரு சின்னஞ்சிறு பிள்ளை எனக்கு எதிராக நின்று இப்படி பானம் போடுகிறானே, அவனை இடக்கூடாது என்று கருதிய பீஷ்மர், அடே சுவேதா, உன்னால வில் போர்தான் புரிய முடியுமா அல்லது வாழ் போரையும் புரியுவையா என்றார். பெரியவரே, என்னால வில் போரும் புரிய முடியும், வாழ் போரும் புரிவேன் என்று சொல்லிவிட்டேன். வில்லை வீசி எறிந்து விட்டு வாழ் எடுக்கிறார். அந்த நேரம் பார்த்து ஒரு பானத்தை போட்டு அந்த வாளை தள்ளினார். மறுபடியும் ஒரு பானத்தை போட்டு அந்த பிள்ளையுடைய தோளை தள்ளினார். மறுபடியும் ஒரு பானத்தை போட்டு அந்த பிள்ளையுடைய தலை தள்ளினார். இதை செய்தவர் யாரு? பீஷ்மர். முதல் நாள் சண்டையிலேயே பீஷ்மாச்சாரியார் அதர்ம யுத்தத்தை ஆரம்பித்து வைத்து விட்டார். முதல் நாள் சண்டையிலே படை தளபதியே மாண்டு போகிறார்கள் பாண்டவர்களுக்கு. முதல் நாள் சண்டையிலே பாண்டவர்களுக்கு படிதோல்வி. On the second day of the war, Dharmaraja, at the behest of Krishna, appoints Dhristadyumna as the general of the Pandava army. Dharmaraja, who had never wanted war in the first place, is disturbed at the number of warriors killed on both sides of the battlefield. Bhishma fights like a man possessed, and the Pandava army is unable to withstand this onslaught. இரண்டாவது நாள் துட்டத்வீமனை சேனாதிபதியாக நியமிக்க சொன்னார் பகவான். தர்மராஜா துட்டத்வீமனை சேனாதிபதியாக நியமித்தார். அந்த அணியிலே பீஷ்மர் மிக சிறப்பாக கருட வீகத்தை வகுக்கிறாரா. கருட வீகம், கருடனை போல சேனைகளை நிறுத்துறார். முகமாக பீஷ்மர், இரண்டு கண்களாக துரோணரும் கிருதவர்மாவும் கிருபர் அஸ்வத்தாமாவும் தலைகளாக திரிகத்தர்கள் கேகையர்கள் பூரீசிரவா சல்லியன் பகதத்தனும் மற்றவர்கள் சைந்தவர்கள் முதலியோர் கழுத்திலே நிற்கிறார்கள். துரியோதனனை பின்புறமா நிக்க வச்சார். அவனை பாதுகாக்கத்தான் இப்ப வேலையே. இரண்டாவது நாள் சேனைய சண்டையிலேயும் பாண்டவர்களுக்கு தோல்வி. மூன்றாவது நாள் சண்டையிலே மிக உரமாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. பீஷ்மர் மிக அருமையாக போர் புரிகிறாரா. அவர் கையில இருக்கிற வில்லு வளைவது தெரியல, நிமிர்வது தெரியல. காணெறி தொற்றனன் வீடு மணிப்படி காதிமலைந்திடலே, காணெறி தொற்றனன் வீடு மணிப்படி காதிமலைந்திடலே. மானம் நினைத்திலை சாபம் எடுத்திலை வாளி தொடுத்திலை நீ ஏனிதுணக்கெனமாயன் உரைத்தவன் ஏறுறதிழியாம் ஆனதனக்கினி ஆக எனத்தனி ஆழி எடுத்தனே ஆழி எடுத்தனே. While Bhishma is killing the warriors in the Pandava army, Arjuna watches silently, enjoying seeing the skill of his grandfather. Krishna gets angry with Arjuna and asks him as to why he is letting Bhishma go unchallenged. Arjuna says he just wanted to watch his grandfather fight. Bhishma then provokes Arjuna and Krishna by shooting arrows at them. Krishna gets furious with Bhishma for this and gets down from his chariot carrying his weapon, the Chakrayudham. பீஷ்மரே, முதல் நாள் சண்டையிலேயே அந்த சுவேதன் வில்லெடுத்து போர் புரிந்திருந்த பிள்ளையை வாளெடுக்க சொல்லி பானத்தை போட்டு அந்த பிள்ளையினுடைய தலையை தள்ளினீர். இப்ப என்னடா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அர்ஜுன மேல பானத்தை போடுறீங்க. Bhishma is happy that he'll be killed by Krishna, but Krishna just admonishes him for the adharmic way in which he had begun the battle by killing the Pandava general Subedhan. Now Arjuna gets into the fight. அர்ஜுனன் கையிலே வில்லெடுத்து நின்றார். கண்ணா, இப்ப பாரு என் தாத்தா என்ன பாடுபட்டுறார் சொல்லிட்டு ஒரே பானம் தான் போட்டான். ஒன்று 10ஆக 100ஆக 1000ஆக 10,000ஆக லட்சமாக கோடியாக பானங்கள் பிரிந்து விரைந்து நிறைந்து கரிந்து சென்று ஒரே நேரத்திலே போய் பானங்கள் பீஷ்மரை மோதுகிறது. பார்த்தா பீஷ்மர் தேர் இழந்து சாரதி இழந்து கையில் இருந்த ஆயுதங்களை இழந்து ஓடுகிறார். After suffering severe casualties in the first 3 days of the battle, the Pandava army hits back and wins the 4th, 5th, the 6th and the 7th day of the battle. Bhima kills 13 of Duryodhana's brothers and gloats over this, which enrages Duryodhana. நான்காவது நாள் சண்டையிலே பீமசேனன் துரியோதனுடைய தம்பிமார்கள் 5 பேரை கொன்று விடுகிறார். சேனாவிந்தி, சுதர்கணன், பிங்களசன், ஜலாஜந்தன், பீமவாகி என்று 5 பேரை கொன்று விடுகிறார். தினம் தினம் இந்த காந்தாரி பல்லக்கிலே அடைத்து வருவார்களா, ஒவ்வொரு நாளும் 100 பேரையும் தழுவி தழுவி ஆசீர்வாதம் செய்வாள். அன்று தழுவுகிற பொழுது 5 பிள்ளைகளை காணவில்லை.
இங்கே என்னுடைய 5 பிள்ளைகள் என்றார். நேற்று சண்டையில் பீமன் கொன்று விட்டார். பிள்ளை இறந்து போனா எல்லா தாயும் அழதான் செய்வார். அழுவதத்துல ஒன்றும் தப்பில்லை. ஆனா என்னன்னு சொல்லி அழுவுறாளான்னு தெரியுமா? கொள்ளே கொந்தி மைந்தர் ஐவர் இருக்கே கொலை உண்டீர். முன்னே முன்னம் முன்னும் முடிந்தது என முன்னா மின்னே என்னமை குலையா மண்மிசை வீழ்ந்தால் என்னே என்னே என்றினையா நின்றென் செய்தால் ஐயோ என்னுடைய 100 பிள்ளைகளில் 5 பேரும் ஆண்டு போனார்களே. ஆனா அந்த குந்தி பெத்த 5 பேரும் அப்படியே இருக்கிறாங்களே. அந்த குந்தி பெத்த 5 பேரும் அப்படியே இருக்கிறாங்களே. இந்த எண்ணம் தான் காந்தாரியை கெடுத்தது. 8வது நாள் சண்டையிலே துரியோதனுடைய தம்பிமார்கள் 8 பேரை பீமன் கொண்டுறான். அந்த 13 பேரை கொன்று விட்டு பீமன் ஆர்ப்பரிக்கிறான். On the 8th day of the battle, Aravan, according to the boon he had been given by Krishna, gets to fight for 1.5 hours in the battle. In the Kunthu edition of this play, it is Krishna who plots the death of the Pandava warrior Aravan at the hands of Alambasuran. Alambasuran, of course, was the brother of Bakasura, a demon killed by Bhima earlier in the narrative. அரவான் என்ன பண்ணுறான்? அன்றைக்கி ஓராக்ரோனி சேனைகளை மடிக்கிறார். 8ஆம் நாள் சண்டையில் பகவான் கொடுத்த மாதிரி அவருக்கு 8ஆம் நாள் சேனாதிபட்டத்தை வழங்குறார். அவருக்கு அந்த கொடுத்தும்போது ஓராக்ரோனி சேனைகளை மடிச்சிட்டார். தம்பிமார்கள் 8 பேர் மடிஞ்சாங்க. இதெல்லாம் யார்? இதுக்கு அவரை வெல்றதுக்கு சாமர்த்தியம் யார் இருக்குதுன்னா, சிக்கு சக்கர வனத்திலே வசித்து வந்த பகாசுரனுடைய தம்பி அலம்பயாசுரனை இதற்கு ஏற்றோன்றார். சரி, அவர் கூப்பிட்றாரு. இவர் கூப்பிட்டு எனக்கு நீ உதவி செய்யணுன்றார் துரியோதன மகாராஜா. அவர் வரார். என்ன செய்யணுன்றார்? அரவானை நீங்கள் மடிக்கணும் அப்படின்றார். சரி நானே போகிறேன் யுத்தத்திற்குன்னு போகிறார். போய் சண்டை போடும்போது பார்த்தா அரவானை ஜெயிக்க முடியல. அதுதான் பகவான் சொல்வார், எத்தனை முறை முயன்றும் தோல்வி. அதாவது அந்த கருட ரோகம் எடுக்கிறார். யார்? அலம்பயாசுரன். இவர் அரவான் இல்லையா? அவர் கருட ரோகம். அப்பொழுது அவனுடைய சிறகுகளை வெட்டி இழுக்கிறார். வெட்டி இழுக்கும் போது என்னால் இவரை கொல்லணும்னு பார்க்குறேன், என்னால் முடியலையே அப்படின்னு வேதனை அடைகிறார். அந்நேரத்துக்கு பகவான் தோன்றார். இது நல்ல சமயம் ஐயா அரவானை கொல்ல, இது நல்ல சமயம் ஐயா அப்படின்னு பாடிக்கின்னு வர்றார். வந்த பூமி பாரத்தை ஒழிக்க வழியும் இல்லை, மாற்ற வழியும் இல்லை, இந்த அரவானாலே இருக்கும் பஞ்சவர் சேனை, இது நல்ல சமயம் ஐயா. இந்த அரவானை விட்டு வைத்திருந்தால் அன்று நாம் வைத்த சபதம் பொய்த்து போய்விடும். பாண்டவர்கள் காக்கிறோம் நாம் சொன்ன சபதம் பொய்யாயிடும். இருதரத்தில் உள்ள சேனைகள் மாண்டு விடுவார்கள். The Kuthu gives an interesting reason as to why Aravan had to be killed. And this reason is found in all the versions of Aravan's story found all across the country. Aravan or Barbarika had made a promise to his mother that he would always fight for the underdog against a mightier foe. But as Aravan was a great warrior, he would decimate the mightier army, making it the weaker force in the equation. Now he would be honor bound to fight for the other army, which had now become weaker. So the promise that he had made to his mother would make him constantly shift sides in the battle till he was the only warrior left alive. This is why Krishna had to see that Aravan did not fight too long in the war. அரவான் என்ன பண்ணுவோம்? மறுமுறை இவர் யுத்தத்திற்கு போகும்போது அலம்பயாசுரன் அந்த கருட ரூபம் எடுத்து போகும்போது, கேவலம் இரு சிறைகளும் கிடையாது, நீயா என்ன போய் வெற்றி பெற போற அப்படின்னு என்ன பண்ணுறாரு? அவர் கரவாளை தூக்கி போடுறார் அரவான். உடனே பகவானுடைய சூழ்ச்சி ஆகாயவாணி சொன்ன உடனே அவனுடைய கரவாலை எடுத்து கொன்றால் அரவானை சுலமாக வெற்றி பெறலாம் எடுத்து தட்டிடு. அந்த அரவானை அந்த 8ஆம் நாள் சண்டையில் மடிக்கிறாங்க. என்னுடைய உயிர் பிரிந்தாலும் கூட கடைக்கண் பார்ப்போம் உயிரும் எனக்கு தேவைன்னு அன்னைக்கு கேட்டார் பார். அதை பகவான் அந்த 18 நாள் வரையிலும் அந்த கடைக்கண் பார்வை கொடுத்துருக்கிறார். அதுதான் அந்த அரவாந்தால மட்டும் செய்து கொண்டாந்து வைக்கிறாங்க. One of the interesting features of this festival is the constant contestations of truth by both the storytellers and the Kuthu actors
as to who was narrating the original Mahabharata. Sometimes these contestations could be strident, sometimes it would be subdued. While narrating the events of the 8th day of battle, the storyteller made a sarcastic observation that in Kuthu, Duryodhana is only seen to be weeping once he has lost all his brothers and his entire army on the 18th day of the war. He says that in the Mahabharata, Duryodhana weeps when 13 of his brothers are killed by Bhima, and he complains to Bhishma. Bhishma sarcastically asks him as to whether he was mourning only the 13 of his brothers who were killed, or was he mourning all the Kaurava warriors who had lost their lives in the battle. Bhishma also says that it's not too late to call off the war, and asks Duryodhana whether he should speak to Dharmaraja and put an end to the war. An angry Duryodhana obviously refuses. Now the war has reached the 10th day, and the day on which Bhishma said that he could be killed has been reached. 10வது நாள் பீஷ்மர் மிக உக்கிரமாக போர் புரிகிறாரா. அவரை கையிலே வில்லை எடுத்து வளைத்து விடுகிற கணைகள் எல்லாம் ஒருவரை விடாமல் அழிக்கிறதா. பகவான் பார்த்தார், அர்ஜுனா இன்று உன் தாத்தாவை விடாதேடா. அவர் நினைத்தாருன்னா இந்த ஒரு நாள்லயே உன் சேனைகளை எல்லாம் அழிச்சிடுவார். அவர் எங்கு போனாலும் பின்னாடியே துரத்துகிறான் அர்ஜுனன். அவரை விடவே இல்லை. அர்ஜுனன் மட்டும்தான் அவரை எதிர்த்து நின்று போர் புரிய முடிகிறது. Bhishma has also been given a boon by his father Shantanu that no person would be able to kill him, and death would come to Bhishma only when he wishes for it. Bhishma had already told Krishna and Dharmaraja that he could be killed on the 10th day if he was made to fight Shikandi, who was neither man nor woman. Now Krishna has summoned Shikandi to fight with Bhishma. ஆணுமல்லாமல் பெண்ணுமல்லாமல் இருக்கிற அந்த சிகண்டியை கொண்டு வந்து அர்ஜுனுடைய தேரிலே நிற்க வைத்தார்கள். அந்த ஆணுமல்லாமல் பெண்ணுமல்லாமல் இருக்கிற அந்த அலி வடிவத்தை பார்த்த உடனே கையில் இருக்கிற வில்லை வீசி எறிந்து விட்டு அப்படியே யோக நிலையில நிற்கிறார் பீஷ்மர். Both Shikandi and Arjuna shoot at the defenseless Bhishma. Bhishma is able to differentiate the arrows shot by Shikandi at him and those shot by Arjuna, and he is pleased whenever Arjuna's arrows hit him. Finally falls felled by the volley of arrows shot by Arjuna. Both the Kauravas and the Pandavas stop the war and rush towards their grandfather. Everybody, including Duryodhana, is in tears. The arrows fired at Bhishma have drained his body of blood, and Bhishma declares that he is thirsty. Duryodhana sends Dushasana to get some water. துரியோதனா, நீ கொண்டு வருகிற தீர்த்தம் எனக்கு உதவாது. எவன் என்னை அடித்தானோ அவனே எனக்கு தீர்த்தம் தரட்டும் என்றார். வில்லை வளைத்து பூமியை நோக்கி ஒரு பானம் போட்டான். அது பூமியை ஆக்கர் போட்டு தொலைத்து சென்று பாதாள கங்கை கொண்டு வந்து இவருடைய வாய்க்கு நேராக விடுகிறதா. இதற்கிடையிலே இந்த உடம்புல இருக்கிற அம்பெல்லாம் புடுங்கிறதுக்கு ஆளு கொண்டு வந்துட்டான். என்ன அம்பு பிடுங்க வேண்டாம், எனக்கு படுக்கை வேண்டும், படுக்கை வேண்டும்னார். எவன் என்னை அடித்தான் அவனே எனக்கு படுக்கை தரட்டும் என்றார். சரசயனத்தை உண்டாக்கினார். இங்கெல்லாம் பானங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தொலைகள் இருந்தது. அதுல தூக்கி இவரை கிடத்தினார். துரியோதனா, அர்ஜுனா, யாரும் எனக்காக அழாதீர்கள், யாரும் எனக்காக அழாதீர்கள். எப்பொழுது சாக மாட்டேன். தட்சிணாயனத்துல நான் உயிர் விட மாட்டேன். உத்தராயணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்க அப்பா எனக்கு அது போல வரம் கொடுத்திருக்கிறார். இஷ்டமிருத்தின்னு பேர் அந்த வரத்துக்கு. சாகணும்னு நானா நினைத்தாதான் யமன் வருவார். யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்று தெரிந்த பிறகுதான் என்னுடைய உயிரை விடுவேன். எல்லாரும் போய் நீங்க ஓய்விடுங்கள், நாளைய சண்டைக்கு தயாராகுங்கள் என்றார். துரியோதன மட்டும் அழுது கொண்டே இருக்கிறார். உண்மையிலேயே தாத்தா மேல பாசம். ஏன்னா பாண்டவர்கள் காட்டுல பிறந்தாங்க, காட்டிலே வளர்ந்தாங்க, கொஞ்ச காலம் தாங்க இருந்தாங்க, மறுபடியும் காட்டுக்கு போனாங்க, மறுபடியும் இந்திரபிரஸ்தம் போயிட்டாங்க, மறுபடியும் காட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா துரியோதன தாத்தாவை விட்டு பிரிந்ததே இல்லை. பிறந்த நாளிலிருந்து அரண்மனையிலே தாத்தா கூடவே இருந்தவன் துரியோதனை. உண்மையிலே தாத்தா மேல பாஸ். In the night, in the battlefield, Bhishma finds his feet drenched by tears and sees Karna silently weeping at his feet. Bhishma now explains to Karna the reason why he did not make him one of his main generals on the first day of the war. He says if he had done that, Karna would have immediately taken a fight with Arjuna, and the fate of Bhishma now might have been the fate of Karna much earlier. He says that Duryodhana
could handle the death of his grandfather Bhishma, but he would have been totally shattered by the death of his best friend Karna. It is for this reason, he says, that he wanted Karna to stay away from the battle for the sake of Duryodhana. Bhishma says that as a warrior, he can respect another warrior, and Karna, he declares, was one of the greatest warriors in the world. Bhishma in Tamil traditions also knows of Karna's true identity, and he discloses it to him at this point of time. கர்ணா, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். நீ யாரை எதிரி எதிரி என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ, அந்த பாண்டவர்களை உன்னுடைய தம்பிமார்கள், அந்த பாண்டவர்களை பெற்றெடுத்த தாயாயிருக்கிற குந்திதான் உனக்கு தாய், சூரியன் உனக்கு தந்தை என்றார். இது எப்படியோ யாரு மூலமா பீஷ்மர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இதை சொன்ன உடனே கர்ணன் வணங்கி சொன்னான், இது ஏற்கனவே எனக்கு தெரியும். தோது வந்த கண்ணன் என்னை என்னிடத்திலே இந்த ரகசியத்தை சொன்னார். அது மட்டுமல்ல, என் தாயாயிருக்கிற குந்தியை நான் சந்தித்திருக்கிறேன் என்றான். Bhishma is shocked when he realizes that Karna already knew about his identity and that he was the eldest of the Pandavas, but he still chose to fight for his best friend Duryodhana. Bhishma is really humbled by Karna's sacrifice. இதை கேட்ட உடனே அதிர்ந்து போனாராம் பீஷ்மர். கர்ணா, இன்னையோடு என்னுடைய ஆணவம் தொலைஞ்சு போச்சுறான்னாரா. என்னையா சொல்றீங்கன்னா, நான் தான் என் பதவியை என் தம்பிக்கு கொடுத்தேன், பெரிய தியாகம் செய்து எங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனா நான் பதவியை வேணா கொடுத்தனே ஒழிய எல்லா சுகத்தையும் நான் அனுபவிச்சேன். ஆனா உனக்கே பதவி தேடி வருகிறது. ஆனால் நீ அதை எதிர்த்து நட்புக்காக சண்டை போட துணிந்திருக்கிறாயே, நீ செய்த தியாகத்துல என்னுடைய தியாகம் எல்லளவும் வராதுரா. பெரிய வீரன்டா நீ போடான்னு. In the war of the 11th day, the poet says that both the Pandava and the Kaurava armies were dispirited after the fall of Bhishma. The battlefield, he said, looked like the sky without the moon, a pond without lotus, and there was an air of sadness and loss in everybody. Now the question becomes as to who will be the general of the Kaurava army after the fall of Bhishma. Just as Krishna had taken on the responsibility of appointing generals for the Pandavas, now Shakuni takes on that mantle for the Kauravas. Shakuni suggests that Drona should lead the Kaurava army. In the 11th day's war, Arjuna's son Abhimanyu captures Duryodhana's son Lakshmana Kumara and drags him through the battlefield. Lakshmana Kumara somehow escapes from Abhimanyu, but Duryodhana is humiliated at the insult done to his son. So he tells Drona that he wants Dharmaraja captured and dragged through the battlefield, just like his son had been done by Abhimanyu. 12வது நாள் தருமரை மையமாக வைத்து சேனையை வகுத்திருக்கிறார் துட்டத்துய்மன். Drona tries his best at capturing Dharmaraja, but he fails on the 12th day as both Bhima and Arjuna are constantly at Dharmaraja's side, thwarting all of Drona's attempts. Duryodhana is angry at Drona's failure. அன்று இரவு துரியோதனன் கேட்டான், ஏன் ஆசிரியரே தருமனை சிறைபிடிக்கவில்லை என்று. அர்ஜுனம் பீமனம் பக்கத்தில் இருக்கிற வரையிலே தருமனை என்னால சிறைபிடிக்க முடியாதுன்னா. நாராயண கோபாலர்கள் என்று சில பேர் வந்தார்கள். நாளைய சண்டையிலே பொழுது புலர்வதற்கு முன்பாகவே நாங்கள் பீமனை அர்ஜுனனையும் கூப்பிட்ட குரலுக்கு வர முடியாத தொலைவுக்கு அழிச்சுன்னு போயிடுறோம். அந்த நேரம் பார்த்து நீங்க எப்படியாவது தருமனை சிறைப்பிடிச்சிருக்கணும். 13வது நாள் காலை பொழுது புலர்ந்தவுடனே அவர்கள் வந்து அர்ஜுனனையும் பீமனும் வலிய சண்டைக்கு அழைக்கிறார்கள். வலிய வருகிற சண்டை விடக்கூடாது என்று அவர்களோடு குருட்சேத்திர பூமியிலிருந்து கூப்பிட்டால் வர முடியாத தொலைவுக்கு அழைச்சு போயிட்டாங்க. அர்ஜுனனும் பீமனும் கண்ணனும் பக்கத்திலே இல்லை என்ற தைரியத்திலே துரோணாச்சாரியார் சக்கர வியூகத்தை வகுத்தார். On the 13th day of battle, Drona ensures that both Bhima and Arjuna would be occupied elsewhere and would not be able to guard Dharmaraja. Now he sets his plans afoot to capture Dharmaraja. Drona arrays his army in the Chakravyuha formation, a formation extremely difficult to penetrate into, targeting Dharmaraja. Only 4 people knew how to break this formation, and they were Arjuna, Krishna, Ashwatthama, and Arjuna's son Abhimanyu. Well, Krishna, Arjuna, and Ashwatthama know how to break into the formation and also how to break out of it. Abhimanyu has learned only how to break into the formation.
அர்ஜுனுடைய பிள்ளையா இருக்கிற அபிமன்யுவை பார்த்து, அபிமா, உன்னுடைய மாமன அப்பனை இல்லாத நேரத்தில் என்னை சிறைபிடிக்க நினைத்தார் ஆசிரியர். அந்த சக்கர வீகத்தை உடைக்கிற ஆற்றல் உன்னுடைய அப்பாவுக்கு உண்டு, உன் மாமனுக்கு உண்டு, உனக்கு உண்டு. போருக்கு போ, புறப்படு என்றார். போருக்கு போய் வா என்று சொல்லணும். ஆனா அந்த ஆசிரியர் தன்னை சிறைபிடிக்க நினைத்தார் என்ற அந்த செய்தி கேட்டவுடனே என்ன செய்வதென்று தெரியாத நிலையிலே தர்மராஜா அபிமன்யுவை பார்த்து, போருக்கு போ, புறப்படு என்றார். Abhimanyu breaks into the formation to protect Dharmaraja. நீண்ட நாளாக இந்த அபிமன்யுவுக்கு கௌரவ சேனைகளை போய் ஒரு கலக்கு கலகணும்னு ரொம்ப நாளா எண்ணம். போய் ஆரோக்கிய கடக கங்கணங்களை அணிந்து கொண்டா, வாழ்வில் போன்ற ஆயுதங்களை எடுத்து கொண்டா, போரிக்கு புறப்பட வருகிறார். புல்லுகையல் மார்புற அன்பொடிமை பொழுதில் செல்லுகையல் சமரத்திடை சென்று மிக பகையை கொள்ளுக என்றன நின் புயமேவரு கொற்றவை தன்னருளால் வெல்லுக என்றனன் அன்று துரோணனை வென்ற பெருந்தகையே. வீரவார் கடல் கள்ளின் மீது விலங்க மார்பினில் வெண்ணில ஆரமாலை துலங்கமா சுனவலயம் வாகுவில் அழகிட சேரவாணமதிருளகற்றம் இரண்டு செஞ்சுடர் என்னவே. ஒரு சிங்க குட்டி ஒரு மதங்கொண்ட யானையை அடிக்க புறப்படுகிற மாதிரி அந்த அபிமன்யு தேரேறி புறப்படுகிறானா. பூமி அதிருகிறதா அந்த தேர் போகிற வேகத்துல. சக்கர வீகத்தை பழக்கத்துக்கு மட்டும்தான் அவனுக்கு மந்திரம் தெரியும், வெளி வரத்துக்கு மந்திரம் தெரியாது. தாய் வயிற்றில் இருக்கிற பொழுதே கற்றுக்கொண்ட மந்திரமா. சுபத்திரை கர்ப்பமா இருக்கிற பொழுது ஒரு நாள் பகவான் தங்கையை பார்க்க வந்தாரா. ஆனா தூக்கம் வரவில்லை என்ன, கதை சொல்லுங்கள் என்றார்கள். சரி என்று கண்ணபெருமான் கதை சொல்றாரா. Krishna narrated to her the story of the Mahabharata, starting from the birth of the three brothers, Dhritarashtra, Pandu and Vidura, and continuing up to the 12th day of the battle. Subhadra does not find the story interesting and falls asleep as Krishna is narrating it. But the child in her womb, to whom maybe Krishna is actually narrating the story, is listening to his uncle with great interest. Krishna continues his narration by describing what will happen on the 13th day of the battle. He says that Drona, who tried to capture Dharmaraja and arrange his army in the Chakravyuha formation, which only 4 people knew to break into. இந்த மந்திரம் சொன்னால் சக்கர வீகத்தை உடைக்கலாம் என்று மந்திர வீகத்தை உடைப்பதற்கான மந்திரத்தை சொன்னாரா. சக்கர வீகத்தை உடைப்பதற்கான மந்திரத்தை சொல்லி முடிக்கவா சுபத்திரை எழுந்திருக்கும் சரியான்ச்சா. Abhimanyu, even as an unborn child in the womb, is an avid learner and he quickly learns the mantra from Krishna. At this point, Subhadra awakens and apologizes to her brother for falling off to sleep and not listening to her brother's story. நான் கதை சொல்லினே இருந்தீங்கண்ணா, நான் எப்படியே தூங்கிட்டு இருக்கிறேன்னா, தூங்கினது தம்மான்ட்டு. அதோட அந்த பிள்ளையினுடைய ஆயுள் முடிகிறதா. இவனுக்கு உள்ள போதான் தெரியும், வெளியே வரத்துக்கு உண்டான மந்திரம் தெரியாது. அங்கே முதல் ஆரையிலே வில்லாசிரியராக இருக்கிற துரோணர் நிற்கிறார். அடே அபிமா, எங்கே போகிறாய் எனில் வில்லை வளைத்து ஒரு பானம் போட்டான். ஆசிரியரே வணக்கம்னு ஒரு கும்பிடு போடுது. After saluting his teacher Drona, Abhimanyu defeats him. He then defeats Drona's son Ashwatthama, Karna, Shalya, and other great warriors in the Kaurava camp before reaching the center of the formation. Single-handedly, he holds the entire Kaurava army at bay. சக்கரவீகத்தினுடைய மையத்திலே போய் நின்ற இந்த அபிமன்யுடைய தேரானது சுழன்று கொண்டிருக்கிறது. ஒரே நேரத்திலே எத்தனை பேர் வந்து பானத்தை வாரி அரைத்தாலும் சரி, எல்லாருடைய பானங்களையும் துகள் செய்கிறார். 1000 கோடி சேனைகளுக்கு மையத்திலே போய் நின்று கொண்டு போரி புரிந்து கொண்டிருக்கிறார். போரிக்கு போன பீமன் வெற்றியோட திரும்பி வந்தா. பார்த்தா தர்மர் பக்கத்துல நிக்க வச்சுட்டு போய் இந்த அபிமன்யுவை காணவில்லை. Bhima, returning after winning his battle, comes to Dharmaraja and is shocked by Abhimanyu's absence. He knows that Abhimanyu knew how to break into the Chakravyuha formation, but did not know how to break out of it.
So immediately rushes in to save his nephew, but is deceitfully blocked by a Kaurava warrior, Jayadrathan. அபிமன்யு சுத்த வீரன் எதிரிலே நின்று எத்தனை பேர் பானம் போட்டால் அவனை அழிக்க முடியாது. ஆனா கொடியவர்கள் அதர்மமா போர் புரிவார்களே. உட்காரவே இல்லை பீமா, அப்படியே கதை எடுத்துன்னு ஓடி வருகிறான். அதை பார்க்கிறான் அங்க இருக்கிற துரியோதனன். ஜெயத்ரத கொன்றை மாலை கொண்டு வந்து கீழே போட்டி அவனை தடுடா என்றார். புனிதமான சிவபெருமானுடைய ஜடாமுடியில இருக்கிற கொன்றை மாலை கொண்டு வந்து வீசினான். புனிதமான இந்த தெய்வத்துக்கு சமமான இந்த மாலை கொண்டு வந்து கீழே வீசினாயே, இதை நான் தாண்ட மாட்டேன். முடிந்தால் என் பிள்ளையோடு தர்மமான முறையில சண்டை போடுங்கடான்னு சொல்லிட்டு இப்படியே பின்னாடி திரும்பிட்டான். Abhimanyu fights valiantly inside the Chakrayugam and he kills Duryodhana's son Lakshmana Kumara. Duryodhana is shattered at the death of his only son and he wants Abhimanyu killed at all costs. கண்ணை திறக்கிறானா, களக்கண்ணீர் வடிக்கிறானாம் துரியோதனன். மகனே, யாருக்காகடா அந்த சண்டையை நான் துவங்கினேன்? உனக்கு பிறகு எனக்கு பிறகு நீ அல்லவா இந்த அவனை ஆட்சி செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். உன்னையே கொன்று விட்டானா அந்த பாவி என்று அழுகிறார். எல்லோரும் போய் ஆறுதல் சொல்லுகிறார்கள். நீங்க சொல்லுகிற ஆறுதல்லாம் எனக்கு வேண்டாம். என் மகன் தலையை தள்ளினான், அவன் தலையை தள்ளிவிட்டு வாருங்கள். Till now the Kaurava soldiers were following the hero's code that only one person will fight against another. But now, on Duryodhana's incitement, all of them attack Abhimanyu together. This was against all rules of warfare. இந்த பிள்ளை பார்த்தான். இத்தனை நேரமாக ஒவ்வொருவராக வந்தவர்கள் இப்ப ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். அதர்ம போர் புரிய இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை அழிப்பதற்கு முன்பாக அவர்களை நாம் அழித்து விட வேண்டும் என்ற இந்த பிள்ளை மும்பரமாக போர் புரிகிறான். அப்பொழுதுதான் கர்ணன் சற்றும் எதிர்பாராத விதமாக பின்புறமாக இருந்து ஒரு பானத்தை போட்டு அபிமன்யுடைய தேரை அழித்தார். In Kutu is a very dramatic scene where Abhimanyu loses his chariot, his bow, his hand, but he still continues to fight valiantly against the Kaurava army. தேர் போன நிலையிலேயும் கீழே இருந்து கொண்டு சுழன்றி சுழன்றி பானம் போடுகிற அந்த நேரத்திலே வில்லாசிரியரா இருக்கிற துரோணாச்சாரியார் மறுபடியும் ஒரு பானத்தை போட்டு பின்புறமாயிருந்து பானத்தை போட்டு அந்த வில் நாணை அறுத்தார். ஒரே ஒரு வில்லு தான் கொண்டு வந்தான். வில் நான் வீசி எறிந்தான். இரு கையாலை வாள் எடுத்து போர் புரிகிறார். அவர்கள் விடுகிற பானத்தையும் தள்ளுகிறான், எதிர்படுகிறவனுடைய தலைகளையும் தள்ளுகிறான். சில கணைகள் அவனை உராசுகிறது, அதை பொருட்படுத்தவில்லை. அந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு பானத்தை போட்டு அந்த வாழ் பிடித்திருந்த ஒரு தோலை தள்ளினார். பிள்ளையினுடைய தோல் விழுந்த நிலையிலே உதரமாக விழுகிறது. அப்பொழுது அவன் மனம் தளராமல் கீழே குனிந்து உடைந்து கிடக்கிற அந்த சக்கரத்தை, தேர் சக்கரத்தை எடுத்து கண்ணபெருமான் சொன்ன மந்திரத்தை சொல்லி விடுகிறான். தேர் சக்கரம் அவனை சுற்றுகிறது. யாரும் கிட்டே நெருங்க முடியவில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொழுது அமர்ந்து விட்டால் அவனை அழிக்க முடியாது. யாரெங்கே? என் மைத்துனன் ஜெயத்ரதனை அழைத்து வாருங்கள் என்றார். Jayadrathan had obtained a magic mace from Shiva to kill Bhima, who had earlier humiliated him. Because of Abhimanyu's valor, he is forced to use the magic mace against Abhimanyu, and Abhimanyu in his death saves his uncle's life. ஜெயத்ரதா, பீமனை அழிப்பதற்காக சிவபெருமானிடத்திலிருந்து கதை வாங்கி வந்தாயே, அந்த கதாயுதத்தை போட்டு இந்த அபிமன்யுடைய தலையை தள்ளுறான். அந்த ஜெயத்ரதன் மலை மாறி ஒரு கதை எடுத்து வருகிறான். இந்த பிள்ளை பார்க்கிறான். இந்த கதை தான் நம்ம கதையை முடிக்க போகிறதுன்னு நன்றாகவே தெரிகிறது. இந்த பிள்ளையும் ஒரு கதை எடுத்தான். அவர் ரெண்டு பேரும் ஒரே நேரத்திலே கதை வீசுகிறார்கள். இந்த பிள்ளை விட்ட கதையை அடித்து விட்டு அந்த ஜெயத்ரதன் போட்ட கதை வந்து இந்த பிள்ளையினுடைய மார்பிலே மோதியது. அந்த பிள்ளையினுடைய தலை சிதறி ஓடுகிறது. அந்த பிள்ளையினுடைய உடம்பில் இருந்து ஒரு ஜோதி எழுந்து வான் நோக்கி போனதா. இந்த பிள்ளையினுடைய தலையை விடவா பொழுது அமரவன் சரியா இருந்தது. சண்டையை நிறுத்திட்டான். Arjuna is shattered when he learns that his son Abhimanyu had been killed in such a cowardly fashion. யாரால வெற்றி காண முடியாது? ஆசிரியரை வென்று, அஸ்வத்தாமாவை வென்று, கர்ணனை வென்று, கிருபரை வென்று, கிருதவர்மாவை வென்று போர் புரிந்த இந்த வீர வரலாற்றையும் வாய்த்திருந்து சொல்ல மாட்டாயா? ஐயதோ, என் அண்ணா ஓடி வந்தானாமே உன்னை பார்ப்பதற்காக. அந்த பாவி ஜெயத்ரதன் கொன்றை மாலை போட்டு தடுத்தானாமே. பன்னக அரசன் பெற்ற பாவை
மாமதலை தன்னை முன்வூர முனையில் தோற்றேன் மூர்க்கனேன் முடியாதுண்டோ. அந்த பாவி கர்ணன் பின்புறமாயிருந்து பாலத்தை போட்டு தேரை அடித்தானாமே. என்னுடைய ஆசிரியர் பின்புறமாயிருந்து பானத்தை போட்டு உன் தோளை தள்ளினாரா. நாளை பொழுதமர்வதற்குள் என் மகன் தலை தள்ளினானே அந்த ஜெயத்திரனுடைய தலையை தள்ளுவேன். அப்படி தள்ளாதிருப்பேனையானால் மன்றில் சார்புரை வழக்கினை உரைக்கோ சிந்துபதியாகிய ஜெயத்திரதனை தேர் உந்தமரின் நாளை உறும் ஏரென உடற்றாம் அந்திவடும் அவ்வளவின் ஆவி கவரேனில் வெந்தழலின் வீழ்வேன் இது வேத மொழி என்றான். நாளை பொழுதமர்வதற்குள்ளாக என் மகன் தலையை தள்ளினானே அந்த பாவி ஜெயத்திரனுடைய தலையை நான் தள்ளாதிருப்பேனையானால் அப்பொழுது நான் தீயிலே விடுவேன். அப்பொழுது எந்த சக்தியும் என்னை காப்பாற்ற முடியாது. நாளை என்னை சண்டையிலே வெற்றி பெற வேண்டுமேயானால் இரவோடு இரவாக கைலாயம் சென்று ஆயுதம் பெற்று வர வேண்டும் என்று அர்ஜுனனை பகவான் அடித்துக் கொண்டு கைலாயம் செல்லுகிறார். Arjuna, when he learns that Jayadrathan had killed his son, takes a vow that before the sun sets the next day, he would kill Jayadrathan. Arjuna also says that if he is unable to kill Jayadrathan before the sun sets, he will immolate himself in fire. The death of Abhimanyu is the emotional lead to the tragic climax of this festival, Karna Moksham, which will be performed the next day.